பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் இந்த விசேஷமான கூடுகையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் எவ்வளவோ குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய குறைவுகளை தட்டி காண்பித்து நம்மை அடித்தாலும் அணைத்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி நம்மை பலப்படுத்துகிற அன்புள்ள தகப்பனுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையினால் நம்மை குணப்படுத்துவேன் என்று சொன்னவர், வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னவர், நம்மை தம்முடைய வார்த்தையினால் நம்மை குணப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொன்னாரே. அந்த காலகட்டங்களில் நாம் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து நம்முடைய முன்னோர்களை நடத்தினதை பார்க்கும்போது, அவர்கள் பட்ட பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் படுகிற பாடுகள் பெரிதல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து எல்லா பலவீனங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை பாவி என்று தள்ளிவிடாமல் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அணைத்து எங்களை வழி நடத்தின உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி. நல்ல வாய்களை திறந்து உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி, உங்கள் இருதயத்திலிருந்து பிறக்கும் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மை கரை உள்ளவர்களாய் குறைவுள்ளவர்களாய் பார்க்கும்போது நம்முடைய சொந்த பிள்ளையாய் நம்மை பார்க்கிறாரே. தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டெடுத்து பரிசுத்தமாக்குகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருந்தாரே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம். ஒரு மனதோடு கூட அவருடைய சமூகத்தை பார்த்து, ஒரே சிந்தையோடு கூட அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய முகத்தின் ஒளியாகி அந்த பிரகாசத்தை பார்த்து சந்தோஷத்தோடு கூட நன்றி இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை அல்லவா தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே, நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை பார்த்து கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரங்கள் முழுவதும், சென்ற நாள் முழுவதும், சென்ற நிமிடம் வரைக்கும் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்தாரே. எல்லா நோயின் காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் சகல விக்கினங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறதற்கு உண்மையுள்ள தெய்வமாய் இருந்தாரே. நன்றி இயேசுவே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவாகும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை கண்டெடுத்தேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரே. ஓ ஸ்தோத்திரம், முடிவு பரியந்தம் நான் உன்னை ஏந்துவேன். ஓ ஸ்தோத்திரம், முடிவு பரியந்தம் நீ தள்ளாடுகிற வயதுடையவனாய் இருந்தாலும் உன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை காத்து கொள்ளுவேன் என்று சொன்னாரே. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஓ எத்தனையோ நேரம் நாம் குறைவுபட்டவர்களாய், எத்தனையோ நேரம் ஆண்டவரை மறுதலித்த சூழ்நிலையில இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை தள்ளிவிடாமல் அன்போடு கூட அணைத்தாரே. அந்த அன்பை எண்ணி இந்த காலை பொழுதுல உங்களை அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அகாப்பே அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தன்னலம் இல்லாமல் நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எதை உணர்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை எண்ணி, அவர் நமக்கு அன்பினாலே செய்த எல்லா நன்மைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட உம்மை ஆராதிப்பேன். தெய்வமே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சரி சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. மீண்டும் ஒரு விஷயம். தாயின் வாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தம். எனவே நான் பாடுவேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம்மையே மீண்டும் ஒரு விஷயம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த காலை வேளையில எல்லா சோர்வுகளை மறந்து உற்சாகத்தோடு கூட உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. வாழ்வில் நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். ஆகவே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, பெரியோர்கள் எல்லாம் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை மாத்திரமே, உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள மீண்டும் வருவீரே. பாடுவேன். என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே சேர்ந்து சொல்லுவோம். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து எல்லாரும் அதே அன்போடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரரும் எல்லா மகிமைக்கு காரணருமாகிய கர்த்தரை பார்த்து உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். இந்த உலகத்திலே மனிதர்கள் கூட இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி வேற்றுமையாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஒருபோதும் ஸ்தோத்திரம் தாழ்மையிலிருந்து நம்மை உயர்த்தினவர், எந்த வேற்றுமை இல்லாமல் நம்மை பாதுகாத்தவரை நல்ல கரங்களை உயர்த்தி நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிற வண்ணமாகவே நம்மை நேசித்தாரே, அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்த்தாரே, தாழ்மையில் இருந்தவர்களை நோக்கி பார்த்தாரே, உயரத்தில் வைத்தாரே. நன்றியோடு அவருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை முறை உம்முடைய வழிகளை விட்டு ஓடின போதும், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்த போதிலும் எங்களை அன்போடு கூட அனைத்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? இந்த உலகத்திலே தாய் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சிட்சிக்கும் போது கர்த்தர் தம்முடைய உன்னதமான வார்த்தைக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் உரைத்த அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைக்கு நேராக அனுதினமும் சிட்சியாமல் இருப்பாரோ? நல்ல கரங்களை உயர்த்தி அவரே எல்லா தாயின் அன்புகளும் மேலான அன்புடையவர், அவரே எல்லா அன்பிற்கும் மூற்றும் காரணருமானவர். இந்த காலை வேளையில் இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே ஹல்லேலூயா எல்லா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் அப்படி அந்த தாயின் அன்பை உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை உன்னதமானவரை பார், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் சேர்ந்து பாடுவோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. கரங்களை உயர்த்தி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தெய்வமே, நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. கரங்களை அசைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கடைசி முறை ஏக குரலாய் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஒரே சத்தத்தோட என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அந்த பரலோகத்தில் வீற்று இருக்கிறவரை பார்த்து அல்லேலூயா ஹோசன்னா, வார்த்தையால் வியாபிக்கிறவர் அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தத்தோடு கூட அல்லேலூயா ஹோசன்னா. தெய்வமே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அண்ட சராசரங்களை படைத்தவரே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அப்படியே ஆவியிலே நிரம்பி அந்த வார்த்தைகள் எல்லா வீடுகளிலும் கிரியை செய்யட்டும். அவர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை பிடித்து கொண்டு சத்துவத்தோடு கூட எழும்பி நிற்போமாக. முடங்கி கிடந்த வாழ்க்கை மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஊன்றுகோலாய் பிடித்தவர்களாய் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லே மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் ஒரே நிமிடத்தில் முறியடித்தவனுடைய தலையை நசுக்கினவரை பார்த்து அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவரே, நாங்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வார்த்தைகளை பிடித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறதற்காய், முடமானது பிசகி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி மீண்டும் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஊன்ற நிற்க செய்கிறவரே, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே இருக்கும் போது வார்த்தை என்னும் அப்பத்தை தந்து, வார்த்தை என்னும் கரியை தந்து அவனை ஓட வைத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பாட போகிற பாடல், கேட்க போகிற வசனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக, செயல்படுவீராக. இந்த கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து நடத்தும் இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையில ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே என்று சொல்லி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எந்த வசனங்களை நம்மை நம்ப பண்ணினாரோ அந்த வசனங்களை உறுதியாக மனதில் வைத்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கரங்களை தட்டி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே,
கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட பாடுவோம். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. சேர்ந்து பதறாமல் பாடுவோம். வாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதற. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தோடு நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நம்பிக்கையோடு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கொடும் வறுமையால் உழன்றாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசத்தோடு அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசியே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. பாடும்போதே ஒரு உற்சாகத்தோடு கூட விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கொடும் வறுமையால். மீண்டும் ஒரு விசை அந்த வார்த்தைகளை பாடி. கொடும் வறுமையால் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே ஒரு விசை பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பெரிது. விசுவாசி என்பவன் அந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட உடனே சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க மாட்டான். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ராஜ்யங்கள் பலவிதமான சூழ்நிலையில இருக்கும்போது நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர். எனவே இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? சபையிலிருந்து மொத்தமா நீங்க கேட்கும் போது ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோடு கூட பர்சனலா இடைப்பட்டிருக்கிற காரியங்களை விசுவாசிங்க, என்னை நிச்சயம் அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சேர்ந்து பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்,
வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்பிக்கையோடு சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நான் பாடுவேன். வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், எனக்கு சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா. Yes Lord. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை மனிதர் அல்லவே, அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்,
நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாடுங்க. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாய் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் நானும் உங்களோடு கூட வேதத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏற்கனவே 2 நாட்களும் அருமையான பாஸ்டர் லின்சே அவர்களும் டாக்டர் செல்வின் அவர்களும் அருமையாக நமக்கு போதித்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு மாலையில் பாஸ்டர் நெல்சன் ஞானகுமார் அவர்கள் வேதமும் வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் வேதமும் விசுவாசமும். எந்த ஒரு காரியமும் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டால் மனிதனுக்கு அதன் மேல் நாட்டம் வராது, அதன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனால் எனக்கு என்ன லாபம், அது எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, இதுதான் மனிதன் கேட்கிற கேள்வி. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதும் உண்மைதான். இந்த வேதம் மகத்துவமானது என்பதும் உண்மைதான். இந்த வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை உண்மையாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். எனக்கு என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு கேள்விதான் நம்மை இதை வாசிக்க வைக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு லாபம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ கடவுளை ஏன் தேடுறோம்? நமக்கு ஏதோ தேவைப்படுது. நம்மளால் சம்பாதிக்க முடியாத பணமோ அல்லது நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாத சுகமோ, இப்படிப்பட்ட நம்முடைய பலவீனத்தில் ஒரு பலமோ, ஏதோ ஒன்று நம்மால் முடியாத காரியத்தை செய்வதற்கு ஒரு தேவன் நமக்கு தேவைப்படுகிறார். எனவே தேவனை தேடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, நன்ற திடகார்த்தமாக இருக்கிறீர்கள், எல்லாமே உங்களுக்கு 100% கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர்? யோசிப்பாங்க. ஏதோ ஒன்று நம்மால் முடியாது என்கிற நிலைமை வரும்போது நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆம், தேவன் நமக்குரியவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய உன்னதமான தேவன். அதே போலதான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வசனங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதை குறித்து ஆழமாக நான் ஒரு ஸ்டடி கொடுக்க விரும்பலை. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு, ரைட்? வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, மரங்களை உண்டாக்குனாரு, மிருகங்களை உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இந்த வார்த்தையினால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகால சரித்திரத்தை உள்ளடக்கியது என்பதை முதல் நாளிலே கேட்டோம். 40 தலைமுறையை உள்ளடக்கியது என்பதையும் நாம் கடந்த நாட்களிலே கேட்டோம். 40 எழுத்தாளர்கள் எழுதினார்கள் என்பதையும் நாம் கேட்டோம். இதெல்லாம் ரைட்டு. இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது? இது எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு பிழைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மதத்துக்கும் அவர்கள் நம்புகிற ஒரு புத்தகம் உண்டு, அவர்கள் வேதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடந்த கால அனுபவத்தை நம்பி அதே போல எனக்கும் நடக்க வேண்டும் என்று யாரும் உரிமை பாராட்ட முடியாது. அப்படி உரிமை பாராட்டினாலும் அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிற அல்லது நடந்ததாக அவர்கள் சொல்லுகிற காரியங்களை எழுதி வைத்திருக்கிற ஒரு வரலாற்று புத்தகம், அவ்வளவுதான். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்பதை நாம் வெள்ளிக்கிழமையில் கேட்டோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்கு பிழைப்பு தருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பிழைப்பூட்டுகிறது என்கிற வார்த்தைக்குள்ளே என்னை வாழ வைக்கிறது என்று அர்த்தம், என்னை பலப்படுத்துகிறது என்று அர்த்தம். எனக்கு உரியது இந்த வார்த்தை என்று நாம் உரிமை பாராட்ட வேண்டும். சரி, இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எழுதப்பட்ட வார்த்தை
2 அர்த்தத்தில் இருக்கிறது. அதாவது எழுதப்பட்ட இந்த வார்த்தை லோகோஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னோடு கூட ஒரு வசனம் பேசும் என்றால் அதை ரேமா என்கிறார்கள். இந்த ரேமா என்பது இந்த நேரத்துக்கு இந்த தேவைக்கு தேவன் நேரடியாக என்னோடு பேசுகிற வார்த்தை தான் அந்த ரேமா. வேறு எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது. என்னவென்றால், யார் எந்த மொழியிலே எந்த இடத்திலே எந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் ஜெபித்தாலும் அந்த நேரத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதில் இருக்கிறது. அதுதான் அந்த ரேமாவாகிய வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வசனம் எழுதப்பட்ட வசனமாக இருக்கிற வரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படாது. அதை உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும். அந்த வேத வசனம் விசுவாசித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருகிறதாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சபைகளை நிறுவினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒவ்வொரு சபைக்கு போகும்பொழுது எதை கொடுக்கிறார்? தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். வேத வசனத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டி அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே அதை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வசனம் பலன் தந்தது, கிரியை செய்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், கொலோசேயருக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிருபத்திலும் சொல்லுகிறார், எங்களிடத்திலிருந்து வந்த வார்த்தையை மனிதனுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையாகவே நீங்கள் ஏற்று விசுவாசித்தபடினாலே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் தருகிறது. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று தெரியும், இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்று தெரியும், இந்த வேதம் வல்லமையுள்ளது என்று தெரியும். ஆனால் தன் வாழ்க்கையிலே இது நடப்பதற்கு அதை அவர்கள் விசுவாசிப்பது கிடையாது. நான் பல உதாரணங்களை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு சுருக்கமாகத்தான் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று சொன்னார். எப்பொழுது கொடுத்தார்? அவனுடைய சரீரம் சாகும் வரை காத்திருந்தார். அதாவது மனிதனுடைய பலத்தினாலே இனி முடியாது என்கிற நிலை வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சு போச்சே, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது தான் சொல்லுவார், நீ முடிந்து போயிற்று என்று சொல்லுகிற நேரத்தில் தான் உன்னால் முடியாத காரியங்களை என்னால் முடிய வைக்க முடியும் என்பதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். இப்போ ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று. நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், நான் அடுத்த வருஷம் வருவேன், ஒரு உற்பத்தி கால திட்டத்தின் அடிப்படையில் அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்ன போதில், ஐயோ எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சாரால் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிள்ளை எப்படி பிறந்தது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய சரீரம் அதே சரீரம்தான், சாராளுடைய சரீரம் அதே சரீரம்தான். அவர்களுடைய சரீரத்தை பிள்ளை வரும்படி பலப்படுத்தினாரா, அல்லது பலவீனமான அந்த சரீரத்தில் தம்முடைய வார்த்தையினாலே வல்லமையினாலே பிள்ளையை கொடுத்தாரா? நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நான் 19ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்கே நான் நிறுத்தி விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். தன்னுடைய சரீரம் செத்து போயிற்று, அது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவன் பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் சொன்ன வார்த்தை வல்லமையுள்ளது. வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார் என்றால் இல்லாத ஒன்றை உருவாக்க தேவனால் முடியும் என்கிற அந்த கான்செப்டோடு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டே வருகிறார். இந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாத ஒன்றை இருக்கிறது போல அழைக்கிறார். மறுபடியும் படைப்புக்கு போவோம். வெளிச்சமில்லை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அது உண்டாயிற்று. மரங்கள் செடி கொடிகள் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. பறவைகள் எல்லாம் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அன்பானவர்களே, இல்லாத ஒன்றை இருக்கிறது போல சொல்லி அழைக்கிறார். அதே போலதான் சாராளுடைய கற்பம் தரிக்கக்கூடிய பலன் இல்லை, ஆபிரகாம் பிள்ளை பெறக்கூடிய பலன் இல்லை. ஆனால் இவருடைய வார்த்தை போகும்பொழுது அங்கே பலன் உண்டாகிறது.
அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரம் செத்து போனாலும் கவலை இல்லை. இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி சொல்லணும்? என் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கவலை இல்லை, என் சரீரம் செத்து போனாலும் கவலை இல்லை, என் பிரச்சனை என் தலைக்கு போனாலும் கவலை இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் கவலை இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, வீட்டிலே சுவற்றிலே நீங்கள் தொங்க விட்டிருக்கிற வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாது. என்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அதை விசுவாசமாக்கி வாயினாலே அறிக்கை செய்கிறீர்களோ அன்றைக்கு அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. 20ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசித்து விட்டு 21க்கு போகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஸோ ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வானத்து நட்சத்திரத்தை போல பிள்ளையை தருவேன்னு சொன்ன உடனே தான் சரீரத்தை பார்த்துருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்திருக்க முடியாது. தன்னை பற்றியோ தன் சூழ்நிலைகளை பற்றியோ கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்பதை நம்பினபடினா அந்த வார்த்தையின் பலத்தினாலே கர்த்தர் ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அன்பானவர்களே, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ சரித்திர சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் அதை உரிமை பாராட்டி எடுக்க வேண்டும். இப்போ வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கிறது, உங்களுக்கு பசி இல்லை, அதனால் கிச்சன் பக்கம் போல. ஆனால் டைனிங் டேபிள் பக்கம் போகிறீங்க, கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது, அங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றீங்க. இல்லாட்டா ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும்போது கிச்சன் பக்கம் போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்றீங்க. இருக்கிறதை எந்த நேரத்தில் எது தேவையோ அதை அனுபவிப்பது போல தேவனுடைய சமூகத்திலே நமக்கு வேண்டிய எல்லாமே இருக்கிறது, வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை என்கிற நிலைமை வரும்பொழுது ஆண்டவரை செக் பண்ணுறதுக்காக நான் விசுவாசிக்கிறேன்னு டெஸ்ட் பண்ணக்கூடாது. உண்மையிலே எனக்கு ஒரு தேவை இருக்கும் என்றால் அந்த தேவையிலே நான் சார்ந்து கொள்வதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். வேதம் விளக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல, விசுவாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். நீங்கள் இந்த வேத வசனத்து மேலே என்னைக்கு விசுவாசம் வைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த வேதம் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிறதாக இருக்கும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம். ஏற்கனவே பலமுறை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மீண்டும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நான் இதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்? எதிரிகள் பயங்கரமாக தாக்கக்கூடிய அளவிலே காத்து கொண்டிருக்கிறார்கள், சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாக்கிடுவாங்க, இவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்கங்கிற பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அப்படி பயம் வந்தபோது அவன் என்ன செய்கிறான்? சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். யாருக்கு முன்பாக? ஜனங்களுக்கு முன்பாக. ஜனங்கள் பயந்து விடக்கூடாது. குடும்ப தலைவராக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது எல்லாரோட சேர்ந்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் உங்கள் விசுவாசத்தை காணக்கூடிய அளவில் நீங்கள் முழங்கால் படியிட்டு, தேவனே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீரே, அந்த சூழ்நிலையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கட்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. என்ன சொல்கிறான்? ஆண்டவர் யார் என்பதை அந்த இடத்திலே அவன் விசுவாசிக்கிறான். அவர்தான் தேவன், அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவரை யாரால் எதிர்க்க முடியாது என்று தன்னை பலப்படுத்தக்கூடிய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம போனவொடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, ஆண்டவரே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ஆண்டவருடைய மகிமையை பற்றி பேசாமல் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே நம்ம பேசி 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 விசுவாசத்தில் நாம் மழுங்கி போய்விடுகிறோம்.
எப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையோட நீங்கள் தேவ சமூகத்துக்கு போனாலும் முழங்கால் படியிட்ட உடனே தேவனை பார்த்து அவர் யாருங்கிறத உங்கள் வாயால் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பயம் எங்கே போகணும்னு தெரியாது. ஏன்னா இந்த வசனத்தில் ஜீவன் உண்டு. இந்த வசனத்து மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் வந்து மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும், மரித்து போன சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கும். யோசித்து பாருங்கள். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் எசேக்கியேலை கொண்டு போய் விடுகிறார். எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள். நான் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கையில் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் வர ஆரம்பித்தது. உயிரடையுங்கள் என்று சொன்ன உடனே உயிரடைந்தது. ஏன் தெரியுமா? அதில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் நடக்குங்கிற விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? அந்த எசேக்கியேலுக்கு இருந்துச்சு. ஆண்டவரை நீங்கள் வாட்டுக்கு எலும்புகளுக்கு நடுவில் போய் சொல்லுன்னு சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, சுடுகாட்டில் கொண்டு வந்து நின்றுட்டு வசனத்தை பேசுடான்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் சந்தேகப்படலை. ஆண்டவர் சொல்லுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து சொன்னால் நடக்குங்கிற விசுவாசம் எசேக்கியேலுக்கு இருந்தது. எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உரைத்தார். நான் கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே உரைத்தேன். மாற்றக்கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கேன். எதில்? என் வாயில் வசனத்தை சொல்லும்போதே என் இருதயத்தில் அது நடக்கும் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். எனவே தான் வேதமும் விசுவாசமும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அத்தனை வசனங்களும் இன்றைக்கும் செயல்படக்கூடியவைகள். ஏராளமான உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். இந்த யோசபாத் சொல்கிறத பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? கடந்த காலங்களில் தேவன் கிரியை செய்ததை அந்த இடத்துல அறிக்கை செய்துவிட்டு, ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். இப்போ தான் சொல்கிறான், அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை சொல்கிறோன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எங்களுக்கு உதவி செய்த தேவன், நாங்கள் எப்படி ஆண்டவரை விசுவாசி பதிலை பெற்றுக்கொண்டோமோ அதை போல வருங்கால சந்ததியே நீங்களும் இந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரை பற்றிக்கொள்வீர்களானால் எங்களுக்கு அற்புதம் செய்தது போலவே உங்களுக்கும் செய்வார் என்று முற்பிதாக்கள் எழுதி வைத்தபடினால் அந்த எழுதி வைக்கப்பட்ட அந்த வார்த்தையை யோசபாத் விசுவாசித்தார். புரியுதா உங்களுக்கு? யோசபாத்துக்கு ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் வேற. ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகள், முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தைகள், அதெல்லாம் பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் தேவனுடைய வார்த்தை தானே. அப்போ முற்பிதாக்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். நம்ம ஒரு சம்பவமாக படிச்சுட்டு போயிடுறோம், அல்லது ஒரு சரித்திரமாக படிச்சுட்டு போயிடுறோம். அவங்க வாயிலிருந்து ஆண்டவரை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிறத பார்க்கணும். ஆண்டவரே நானும் அப்படியே செய்கிறேன், அவர்களுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வீர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி யோர்தானை கடந்து போகும்பொழுது தன்னுடைய அந்த சால்வை எடுத்து அந்த யோர்தானில் அடித்த உடனே ரெண்டாக பிளக்குது. ஏன்னா நான் செய்கிற காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருங்கிற விசுவாசம் எலியாவுக்கு இருந்தது. இப்போ எலியா பரலோகத்துக்கு போயாச்சு. இந்த சால்வையை இந்த எலிசா பெற்றுக்கொண்டு வருகிறார். எலியா பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் எலிசா இந்த சால்வை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்? எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எலியாவுடைய வரம் என் மேலே இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எலியா செய்தது போலவே நானும் செய்தால் என் ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்கிற இருதயத்தில் விசுவாசத்தை வைத்து கொண்டு அந்த தண்ணியிலே அந்த சால்வையை போட்டு அடித்த உடனே ரெண்டாய் பிளந்தது. ஏற்கனவே செய்தவர் எனக்கும் செய்வார் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜனங்கள் சொல்லுவதற்கு காரணம், அன்றைக்கு அவர்களுக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அப்படியே நமக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அவர்களுக்கு எப்படி வல்லமையுள்ளவராக இருந்தாரோ அப்படியே நமக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அவர்களுக்கு எப்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு பொறுப்புள்ளவராக இருந்தாரோ அதே போல் நமக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார். இவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே என்று அவன் சொல்லி செபிக்கிறான். பின்னாடி உள்ளதெல்லாம் நான் நிறையா முறை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்படி விசுவாசித்து அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தின போது ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அப்போ அவனுடைய விசுவாசம் வேத வசனத்தோடு இணைந்து போகும் பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகத்தில்
3ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? 3 ராஜாக்கள் எதிரியை சங்கரிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்த யோசபாத் தான் இருக்கார். யோசபாத் யூதயா தேசத்தினுடைய ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணார்? சமாரியாவில் இருக்கிற ராஜா இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட சேர்ந்து எதிரிகளை போய் சங்கரிக்கலான்ட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சண்டை போட போகும்பொழுது போகிற வழியில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் புலம்புறாங்க. பாருங்கள் 10ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 3:10. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று கதறுகிறான். அவன் ஆண்டவரை அறியாதவன், அப்படி தான் கதறுவான். உலகம் ஆண்டவரை அறியவில்லை. பிரச்சனை வரும்போது கதறும், இல்லாவிட்டால் தற்கொலை பண்ணிக்கொள்ளும். ஆனால் ஆண்டவரை அறிந்த யோசபாத் என்ன சொல்லுகிறான்? நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வந்தால் போதும், நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது தன் வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கும் கிரியை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறான். அப்போ தீர்க்கதரிசிகள்கிட்ட என்ன அங்கே இருக்குது? தீர்க்கதரிசி என்ன இருக்குது? தீர்க்கதரிசி வரும்போது 2 லாரி தண்ணியை கொண்டு வர போகிறாரா? இல்லாட்டி எந்த இடத்துல தோண்டுனா தண்ணி கிடைக்குன்னு சொல்ல போகிறாரா? இல்லை. தீர்க்கதரிசியை ஏன் கூப்பிட்றாங்க பாருங்க. அதற்கு கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். தீர்க்கதரிசி யாருமே இல்லையான்னு கேட்டால், தீர்க்கதரிசியாகிய எலிசா இருக்கிறான்னு சொல்லவில்லை, வேலைக்காரனாகிய எலிசா இருக்க. இன்னும் ஆண்டவர் அங்கீகரித்தாலும் இன்னும் அந்த ஜனங்கள் அங்கீகரிக்கலை எலிசாவை. அதனால் சொல்லுங்க, கைகளுக்கு தண்ணீர் வார்த்த வேலைக்காரனாகிய எலிசான்னு அற்பமாக சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? யோசபாத்து என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அந்த வசனம் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அதாவது எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தேவனுடைய வார்த்தை தான். கேட்டிங்களா? தேவனுடைய தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்குவேன். இப்போ இதில் உள்ள காரியத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்குரிய வார்த்தையை கொடுக்க முடியும். அந்த வார்த்தையில் நீங்கள் விசுவாசம் வைக்கணும். ஆம், இவன் ஊழியக்காரனை தேடுனதுக்கு காரணம் ஊழியக்காரனுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் கதைகளை சொல்லாதீங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை தூண்டக்கூடியது. அந்த வார்த்தையில் விசுவாசம் வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. இந்த கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, எலிசாவை வேலைக்காரனாக பார்த்த உலகத்தின் நடுவில் எலிசாவை தேவனுடைய வார்த்தையை உடையவனாக ஒருவன் பார்க்கிறான். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்மள்கிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறத உலகம் பார்க்குது. ஆனால் உலகம் எப்படி நம்பணும் தெரியுமா? இவங்க கிறிஸ்தவங்க, இவங்கள்ட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது, இவங்க தேவனுடைய வார்த்தையை சொன்னால் அப்படியே நடக்கும். விசுவாசம் வருகிறதா அவங்களுக்கு? இந்த எலிசாவை கூட்டு வர்றாங்க. எலிசாவை கூட்டு வந்தோமே, எலிசா என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர் வர்றதுக்கு நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இப்போ நீங்கள் அதுக்கு கீழ்ப்படுவீங்களா? எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்குற ஆலோசனை நடைமுறைக்கு ஒத்து வராதது போலத்தான் இருக்கும். ஏன்னா அதை பயன்படுத்தி தான் பிசாசு நமக்குள்ள அவிசுவாசத்தை விதைப்பான். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? இதெல்லாம் உனக்கு இந்த நாட்களில் ஒத்து வருமா? ஓ, ஜபான்ட்டு கிடக்கிறிய, ஆண்டவர் சுகம் தருவார், நல்லது தான். ஆனால் இப்படி நீ ஜபான்ட்டு கிடக்கிற, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? இப்படி தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பான். எலிசா சொன்ன உடனே அவர்கள் அவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். வேதம் விளக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல, விசுவாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். எலிசா சொன்ன உடனே அவர்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால்களை வெட்டினார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அதை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் மறுநாளிலே பார்க்கும் பொழுது தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு 20ஆம் வசனம், அவன் பள்ளத்தாக்கு மட்டும்தான் தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொன்னான்.
ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார்? இவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவதற்காக தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் கிரியை செய்தார். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த எலிசா சொன்ன வார்த்தையின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். இதே எலிசா இன்னொரு நாள் ஒரு பெண் வருகிறாள், ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருந்தவள் வருகிறாள். அவள் எலிசாட்ட சொல்கிறா, என் புருஷன் கடன்காரனா செத்து போயிட்டான்ப்பா, கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வர்றான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என் புருஷன் உண்மையிலே அவன் ஒரு துன்மார்க்கன் கிடையாது, கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான், எப்படியோ கடனாகி போச்சு அப்படின்னு புலம்புன உடனே அவன் கேட்குறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்குன்னு கேட்ட உடனே ஒரு கலசம் எண்ணெய் இருக்கிறது. அப்போ எல்லா வீட்டிலையும் பாத்திரத்தை வாங்கிட்டு இந்த ஒரு கலசம் எண்ணெயை எல்லாத்துலேயும் ஊற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய ஆலோசனைகள் சந்தேகப்படும்படியாக இருக்கும். இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். இவள் தீர்க்கதரிசியினுடைய மனைவி அல்லவா? எனவே தேவனுடைய வார்த்தையை அவள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாள், தேவனுடைய வார்த்தையின் மகிமையை அறிந்திருக்கிறாள். இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வந்தபடினால் இவள் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறாள். அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அவள் போய் வீடுகளில் எல்லாம் பாத்திரம் வாங்குறாள். நீங்களாக இருந்தால் அதை செய்வீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செய்ய மாட்டோன்னு உங்கள் மனசில் நீங்கள் சொல்கிறீங்களே, செஞ்சு பாருங்கள், அற்புதத்தை பார்ப்பீங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பு. இந்த சம்பவத்தை இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நான் 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புது வருட ஆராதனைக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நைட்டு 9 மணிக்கு, 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்க போகுது. 9 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா, பிள்ளைக்கு 100 டிகிரி ஜுரம் அடிக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு 3 வயசு, அவங்க பையனுக்கு. அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் 100 டிகிரி ஜுரம் அடிக்குது, நான் இவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவா, நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரவான்னு கேட்குறாங்க. இப்போ நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தணும். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, அதாவது இதை நீங்கள் பிழையாக புரிஞ்சுக்கிறக்கூடாது. டாக்டர்கிட்ட போகிறது தப்பு கிடையாது, டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் இது ஒரு நெருக்கமான சூழ்நிலை. பார்த்தீங்களா, கர்த்தர்கிட்ட போகிறதா டாக்டர்கிட்ட போகிறதா, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை. புது வருட ஆராதனை வேறு. நான் சொன்னேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் சபைக்கு வாங்க, கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டா டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர்கிட்ட வாங்கி மருந்து கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் கர்த்தர் சுகமாக்குவார்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பஸ் பிடிச்சி நேராக வந்துட்டாங்க. சர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் டாக்டர்லாம் கிடையாது. ஒரு 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 கேம்பில் இருக்காங்க அவங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இபி குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க. அப்போ வந்துட்டாங்க. ஆராதனைக்குள்ளே கொண்டு வராங்க. நான் பார்க்குறேன், நல்ல ஜுரத்தில் ஒரு ஷால் போட்டு மூடிட்டு அங்கே படுக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? புது வருட ஆராதனை, அதான் பழைய வருட ஆராதனை முடிந்து அந்த 12 மணிக்குரிய ஜெபமெல்லாம் முடிந்து ஒரு சின்ன பிரேக் விடுவோம். அந்த பிரேக் டைமில் நான் நேராக அந்த பிள்ளைகிட்ட போய் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் கம்ப்ளீட்டாக ஜுரம் நின்று போச்சு, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். ஆம், சில நேரத்தில் நமக்கு தடுமாற்றமாக இருக்கும், செய்யலாமா வேண்டாமான்ட்டு. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் விசுவாசம் உங்களுக்கு உதவாது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். அந்த சகோதரிகிட்ட நான் சொல்லலாம், சிஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் விசுவாசா கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க நான் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 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 ஊழியக்காரனுடைய வீட்டில் திடீரென்று கொஞ்சம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் இன்றைக்கி இருக்கார், இந்த பாஸ்டமாவும் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க எங்கள்கிட்ட சொன்ன ஒரு காரியம், திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய மகன், இவங்க 3 பேருக்கு மட்டும் சமையல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டாங்க. பாஸ்டம்மாவாக பார்க்குறேன். பாஸ்டம்மா அங்கேருந்து கண்ணில் சைகை காமிச்சாங்களாம், ஆண்டவர் பார்த்துக்குருவார் அப்படின்ட்டு. அந்த 3 பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிடலான்ட்டு இல்லை. அன்றைக்கு அந்த விதவையின் பாத்திரத்தை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு என்னுடைய பாத்திரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தில் அவர்கள் எடுத்து கொடுக்க வந்த 3 பேரும் சந்தோஷமாய் சாப்பிட்டார்கள். இவர்கள் 3 பேரும் நிறைவாய் சாப்பிட்டார்கள். யோசிச்சு பாருங்க,
பழங்கால புத்தகம் அல்ல, அப்டேட் பண்ணப்பட வேண்டிய புத்தகம் அல்ல, இது அப்டேட்டட் புக். இனி வரக்கூடிய எத்தனை காலங்கள் இந்த உலகம் இருந்தாலும் அத்தனைக்கும் நடக்கக்கூடிய காரியங்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற புத்தகம்தான் நான் விசுவாசிக்கிற என் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேத புத்தகம். இந்த பெண் போய் எல்லா வீட்டிலையும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்தாள். பிள்ளைகளை கூப்பிடுகிறாள். நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, பிள்ளைங்க அம்மாவை பார்த்து, இந்த காலத்து பிள்ளைங்க பாஷையில் சொன்னானதுமா, லூசு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் என்ன, வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறியே, ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அம்மாவை திட்டலை. அந்த பிள்ளைகளை அந்த பெண் விசுவாசத்தில் வளர்த்திருக்கிறாள். என்னுடைய அம்மா செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற காரியத்தில் ஏதோ ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் செய்கிறாங்கங்கிறத பிள்ளைகள் பிலீவ் பண்ணாங்க. புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், மனைவி கர்த்தரை குறை சொல்லாமல் தேவனுடைய மனுஷன்ட்ட வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே அவன் சொல்லி கொடுத்த ஆலோசனைகளுக்கு அவள் கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, பிள்ளைகளும் இணைந்து கீழ்ப்படுகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான குடும்பம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். புருஷன் விசுவாசிக்க மேலே இது எங்கே நடக்க போகுது, ஏங்க வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி அவருடைய விசுவாசத்தை குலைத்து விடக்கூடாது. மனைவி சில நேரத்தில் விசுவாசத்தில் பலமுள்ளவங்களாக இருப்பாங்க. சும்மா ஜபன்னு இருக்காத, ஜோமனி எண்ணத்தை கண்டோம் அப்படின்ட்டு மனைவியினுடைய விசுவாசத்தை குலைத்து போட்டு விடக்கூடாது. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முழு குடும்பமும் விசுவாசத்தில் ஒன்றாக இணைந்து செயல்பட்டார். அப்படி இணைந்து செயல்படும் போது நடந்தது என்ன, எல்லா பாத்திரத்திலையும் வாங்கி 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 ஊற்ற 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 பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. கடன் அடைந்தது. அவள் வந்து சொல்கிறா ஊழியக்காரன்ட்டாப்பா, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன், அப்படியே நடந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகளே, எத்தனை பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னபடியே, அதை நான் சொன்னபடினா, நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தோம், கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்தார்னு நம்முடைய சபையில் இருக்கிற அநேகர் சாட்சி. ஏனென்றால் நாங்கள் வெறுமனே உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்ல, உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள். இந்த பெண் கடனெல்லாம் அடைந்து மீந்ததை கொண்டு அவளும் அவள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணினார்கள். இது மட்டுமா, எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். சாரிபாத் ஊருக்கு போன ஆண்டவர் சொல்கிறார். அங்கே போனால் ஒரு விதவை விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரு சின்ன அடைக்கி தான் இருக்குது. அதை ரெண்டாக சுட்டு அவளும் அவள் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, தகப்பன் வீட்டாரெல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் எலியா போய் என்ன சொல்கிறான், முதல்ல அதில் எனக்கு ஒரு சின்ன அடையை சுட்டு கொண்டு வா, கர்த்தர் இந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் உன் வீட்டில் மாவும் குறையாது எண்ணெயும் குறையாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே வந்திருக்கிறது தீர்க்கதரிசி தானே என்று அவளுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை இவன் சொன்னதில் வச்சு ஏதோ இவருக்குள்ளே ஏதோ இருக்குது, அதனால தான் சொல்கிறாருன்னு ஒரு விசுவாசம். அவள் வந்து ஒரு இஸ்ரவேல் பெண் அல்ல, அதை யோசிக்கணும். அவர் சாரிபாத்தில் அந்நிய தேசத்தில் இருக்கிறாள். அவள் இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கொஞ்சம் அடைய சுட்டு கொண்டு வந்து, கொஞ்சம் மாவில் ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்த உடனே அவளுடைய வீட்டார் அனைவரும் பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் சாப்பிட்டு திருப்தியாகும்படி அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, ஊழியனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை. இது ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, ஆண்டவரை அறிந்த உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வீர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது இருக்கிற நம்முடைய சபையினுடைய இடம் வாங்கப்பட்டாயிற்று. ஓராண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து வாங்கினோம். ஆனால் அதை அரசாங்கத்திலே பதிவு செய்ய முடியவில்லை. அதற்கு ஒரு 50,000 ரூபாய் அந்த நாட்களிலே 98ஆம் வருடத்திலே நமக்கு தேவைப்பட்டது. அந்த 50,000 ரூபாய் இல்லாமல் கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் இடம் வாங்கி பவர் ஆஃப் அட்டானி வாங்கினதுக்கப்புறம் அது அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தாமதமாகி கொண்டே இருந்தது. ஆண்டவரே, இந்த இடத்த எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா, எங்களுக்கு பணம் தருவீங்களா, இது எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் உரிமை கொண்டாட முடியுமா, இது எங்களால் பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு
ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்றைக்கோ யாராலோ சொல்லப்பட்ட வார்த்தை பல 100 ஆண்டுகள் கழித்து படிக்கிற எனக்கு இந்த வார்த்தை கிரியை செய்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்கள், பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தையை படித்த உடனே எனக்குள்ள துள்ளி குதிக்கணும் போல ஒரு உற்சாகம் வந்தது. என்னென்னா, இது ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இடத்த நம்ம சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்னு விசுவாசித்து நான் அறிக்கை செய்த உடனே அடுத்த நாள் எனக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு. இல்லைன்னு. சரி, நான் கொஞ்சம் நகை தர்றேன் அடகு வச்சு, நீங்கள் அது 50,000 எப்படியாவது நீங்கள் என்ன செய்ய எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் எனக்கு திரும்ப கொடுத்தா போதுன்ட்டு. அது வரைக்கும் சொல்லாதவர் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து, இந்த வார்த்தையின் மேல் நான் விசுவாசம் வைத்த போது அந்த வார்த்தை எனக்கு பலன் தருகிறதா இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வேதம் முழுவதிலும் ஏகப்பட்ட சாட்சிகள் ஏராளம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த சம்பவத்திலிருந்து நாம் எப்படி விசுவாசித்தால் அற்புதங்களை கர்த்தர் நடத்துவார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஒரு பெண் தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படியே கண்டுக்காமல் போகிறார். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கண்டுக்காமல் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் புலம்புவோம், இன்னொரு பக்கம் முறுமுறுப்போம், இன்னொரு பக்கம் ஒரு விரக்தி வந்துடும். ஆனால் இவ விடாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, சரி போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி போனான்னு போட்டிருக்கு பைபிளில். நம்பி போன உடனே அங்கே சொல்கிறாங்க, பிள்ளை சுகமாயிடுச்சு அப்படின்ட்டு. எந்த நேரத்தில் சுகமாச்சு அப்படின்னு சொன்னமே அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க. அந்த டைம் அவள் கேட்ட உடனே ஆச்சரியப்படுறா. எப்படி தெரியுமா? உன் பிள்ளை சுகமாயிருக்கிறான் என்று சொன்ன இயேசு சொன்ன அதே நேரத்தில் என்று பார்க்கிறார். அவள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரக்கூடியது. பைபிளில் எழுதப்பட்ட அந்த சம்பவங்களில் அற்புதங்களை ருசித்து இருக்கிறார்களே, ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? எந்த காலத்திலும் இதை வாசிக்கிறவர்கள் இதை விசுவாசித்தால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பல புராண கதைகள் இருந்தாலும் அன்றைக்கு நடந்தது போல் இன்றைக்கி நடக்காது. ஆனால் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த பைபிள் அன்றைக்கு நடத்தி காட்டினது போல இன்றைக்கும் நடத்தி காட்ட அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக. நீங்கள் பலவீனத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப சுகவீனத்தில் இருக்கும்போது, டாக்டர்களெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கிறீங்க, எல்லாம் இழந்து போன நிலைமையில், நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய ஞாபகம் வருகிறது. அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு அற்புதம் செஞ்சீங்களா ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாருங்கள். அந்த வசனத்து மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் ஜெபிக்கும்போது அன்றைக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பழனி என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு மனிதன் இருந்தார், ஆண்டவர் அறியாதவர். அவரும் அவருடைய மனைவியும் மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவருடைய மனைவியினுடைய காலிலே ஒரு புண் வந்து விட்டது. அது தீராத வியாதியாய் போய்விட்டது. எவ்வளவோ செலவழித்தும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. சொந்த தேசத்துக்கு வந்து விட்டார்கள், பழனிக்கு வந்து விட்டார்கள். ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. நான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்டது, ஊழிய பயிற்சி எடுத்தது, ஊழியத்தில் உதவியாக இருந்ததெல்லாம் அந்த ஒட்டஞ்சத்திரம் தான். அப்போ ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகும்பொழுது இவர்களை பலர் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அவர்களுக்கு அந்த புண்ணை பற்றி சொல்லி, அவங்க பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் கேட்டிங்களா, அப்படிப்பட்டவங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவே முடியாது. ஆனாலும் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தாங்க. நான் அவர்களை போய் சந்தித்த போது அவர்கள்ட்ட சொன்னேன், 12 வருஷமாக அந்த பெண் எல்லாத்தையும் இழந்துட்டான். இவங்க எப்படி தெரியுமா, பெரிய பணக்காரவங்களாக இருந்தவங்க. இந்த ஒரு புண்ணு எல்லா பணத்தையும் அழிச்சு போட்டுருச்சு. ஆனால் சுகம் கிடைக்கல. எல்லாத்தையும் இழந்து என்னிடத்தில் அவர் 10 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார், பஸ்ஸுக்கு காசு இல்லை என்று. யோசித்து பாருங்கள்.
ஆனால் நான் இந்த சம்பவத்தை சொன்னேன். பைபிளில் ஆண்டவர் இப்படி 12 வருஷமாக பாடுபட்ட பெண்ணுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், நீங்களே விசுவாசிக்கக்கூடாது என்று சொன்ன முன்பு அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். நான் மட்டுமல்ல, நான் இருந்த சபையில் இருந்த அநேகர், அந்த மருத்துவமனையில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள், செவிலியர்கள், கிறிஸ்தவர்கள் அடிக்கடி அவர்களை போய் சந்தித்து இந்த காரியங்களை சொல்ல அவர்களுக்குள் இந்த வேத வசனத்தின் மேல் விசுவாசம் வர ஆரம்பித்தது. ஆண்டவரை விசுவாசித்தார்கள். காலில் இருந்த அந்த புண் எங்கே போனது என்று தெரியவில்லை. மறுபடியும் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை தலை தோங்க செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை நீங்கள் சும்மா படிச்சுட்டு போர் அடிக்குது அப்படின்னு வச்சிடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது. நீங்கள் வியாதியில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, இதே எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர் என்று இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்தீர்களானால், வியாதியில் இருக்கும் பொழுது சுகமளிக்கக்கூடிய வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் வறுமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்கிற வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தால் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பைபிளில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் பார்த்து அட்மையர் பண்ணக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை யார் தெரியுமா? தாவீது. தாவீது போன பாதை கொஞ்சம் நஞ்சல்ல. தாவீதினுடைய அனுபவங்கள் தான் சங்கீதங்கள். அந்த அனுபவத்தை படிக்கும்போது நானும் நிறைய நேரத்தில் அழுதுருக்கேன். ஆண்டவரே, என்னுடைய அனுபவமும் தாவீது போன அனுபவம் ஒரே மாதிரி இருக்கு. இல்லாட்டி இப்படி சொல்லலாம், தாவீதினுடைய அனுபவமும் என்னுடைய அனுபவம் ஒரே மாதிரி இருக்கு. தாவீதுக்கு அற்புதம் செய்த தேவன் எனக்கும் அற்புதம் செய்வார். நான் அப்படி அந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ததை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்து மேல் விசுவாசம் வைக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு செய்தவர் பிள்ளை இல்லாத உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஈசாக்கு தன் மனைவிக்காய் ஜெபித்த போது அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு போராட்டங்கள், எதிரிகள் பயங்கரமாக உங்களை தாக்க வருகிறார்களா? யோசபாத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசபாத்துக்கு அற்புதம் செய்து இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவன் அல்லவா? உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாய் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய உயர்வை தடுத்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய கனவுகள் பலிக்காமல் போய்விட்டதா? உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாக இருந்து உங்களை முன்னேற விடக்கூடாது என்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தடைகள்! இவனுடைய கனவு எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போன்னு குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க. நம்ம மேலே வரக்கூடாதுன்னு மனுஷன் என்னெல்லாம் செய்கிறானோ செய்யட்டும், ஆனால் நீங்கள் யோசேப்பை உயர்த்தின தேவனை விசுவாசிங்கன்னா யோசேப்புக்கு அற்புதம் செய்த அதே தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய உயிரை வாங்குவதற்கு நீ எப்போ வெளியே வருபவனை கொண்டு போடுவேன்னு சொல்லி சவுல் தாவீதை துரத்தினது போல யாரோ ஒருவர் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் வெளியே வருவதற்கு பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, தாவீதுக்கு அரணாயிருந்தவரே, அடைக்கலமாயிருந்தவரே, கோட்டையாயிருந்தவரே. நான் சொல்லுகிற இந்த சாட்சியை நம்முடைய விசுவாசியும் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நினைக்கிறேன் 1-2 ஆண்டுகள் தான் இருக்கும், நம்முடைய சபை விசுவாசி ஒருவர் ஆராதனைக்கு வந்திருக்கும் பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஆராதனை வேளையில் அடியன் மூலமாய் வெளிப்பட்டது. உன் உயிரை வாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உயிரை எப்படி எடுக்கலாம் என்று உன்னை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். நான் என் கரத்தின் கிரியால் உன்னை மறைத்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது என்று. அடுத்த வாரத்தில் அந்த சகோதரன் வந்து சாட்சி சொன்னார். பாஸ்டர், இந்த தொழில் போட்டியில் என் உயிர் எடுக்கிறதுக்கு, என்னை கொலை பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர். ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னை பலப்படுத்தினது. நான் விசுவாசித்தேன். இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார், ரட்சிக்கப்பட்டு குழந்தை ஊட்டியோட சபையில் இருக்கார். கேட்டிங்களா? நான் பேரை சொல்ல விரும்பலை. ஆண்டவர் தாவீதை துரத்தின சவுலின் கைக்கு தப்புவித்தவர் உங்களை யார் துரத்தினாலும் அவருடைய கைக்கு தப்புவிப்பார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரம் இந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, வேதத்திலும் இதே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீர் அற்புதம் செய்ததை நான் படித்திருக்கிறேன், எனக்கும் அதே போல் அற்புதம் செய்ய மாட்டீரா என்று நீங்கள் கேட்டால் இந்த நிமிஷத்தில் என் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதத்தை விசுவாசியுங்கள். அந்த காலத்தில் நடந்துச்சு, இந்த காலத்தில் நடக்குமான்னு கேட்காதீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்துவிட்டு இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து
அதற்கு பின்பும் ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இதோ இந்த வேத வசனங்களை வாசித்து வாசித்து ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் இதே போல ஒரு கிரியை தேவன் நடப்பிக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் இப்பொழுதே இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிவாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம். இந்த 119 சங்கீதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை பற்றி எழுதப்பட்டது. அந்த வார்த்தை என்னென்னலாம் செய்து, அது எவ்வளவு மேன்மை உள்ளது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, இதெல்லாம் இந்த 119 சங்கீதத்திலே போட்டிருக்கிறது. இன்றைக்கு 119 சங்கீதம் 49 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரணும். மனப்பாடம் பண்ண வசனம் நிறையா இருக்கலாம், பிரசங்கம் கேட்ட வசனங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் சில வசனங்களை ஞாபகப்படுத்தி, மகனே இந்த சூழ்நிலைக்கு நீ இந்த வசனத்தை விசுவாசின்ட்டு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம கொடுப்பாரு. இதுக்கு பேர் தான் ரேமா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நான் நம்புகிற வசனம் நிறையா இருக்குது, ஆனால் நீர் நம்ப பண்ணின வசனங்கிறது தெரியுமா, அக்யூரேட்டாக கரெக்டாக தேவன் எனக்கு இந்த சூழ்நிலைக்கு இதுதான்னு கொடுக்குறார். நான் சொன்ன பார்த்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி, அதே போல் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு வார்த்தையை நம்மை நம்ப பண்ணுவார். அப்போ சில நேரங்களில் இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுமா, இதை நம்பணும் போல் தோணுதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வருதுன்னா, ஆவியானவர் அதை எடுத்து நீங்கள் சுதந்திரிக்கும்படி கொடுக்கிறார் என்று அர்த்தம். எல்லா வசனமுமே வாக்குத்தத்த வசனம் தான், நமக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலே நாம் சார்ந்து கொள்வதற்கு ஆவியானவரே எடுத்து கொடுப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அதே போல் தான் நீங்களும் நானும் எத்தனை வசனத்தை நீங்கள் நம்பியிருக்கீங்க? ஆண்டவர் உங்களை வசனத்தை நம்ப பண்ணியிருக்கிறாரா? நீங்கள் வசனத்தை டெய்லி வாசிங்க. உங்கள் சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள் வரும்போது பிடித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பாருங்கள், அடுத்த வசனம் 50 வசனம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதாவது எனக்கு ஆண்டவர் வசனத்தை நம்ப பண்ணினார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சென்னையில் குடிகாரனாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். வீட்டோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அது ஜுரம் அடித்தாலும் வயிற்றுவலி வந்தாலும் என்னை விசாரிக்க ஆள் கிடையாது. ஒரு அனாதை போல தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது. ஒரு அனாதையை போல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, என்னை நம்ப பண்ணின வசனம் என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்பது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இனி உன்னை அனாதையாக விடமாட்டேன். அன்றைக்கு அந்த வசனத்தை என்னை நம்ப பண்ணினார். இன்று வரை நான் அந்த வசனத்தை மேல் விசுவாசம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனம்தான் சிறுமைப்படும் போது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. அந்த வசனம்தான் என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் என்னை தனித்து விட்டு விட மாட்டார், ஒரு நாள் என்னை அனாதையை போல விட்டு விட மாட்டார். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் ஏராளமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் திரும்ப சொல்லுகிறேன், மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து உடனே ஸ்டேட்டஸில் ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு அப்புறம் மறந்துட்டு, ஐயோ அந்த வசனம் எனக்கு நடக்கலை, இந்த கதையை என்னைக்கோட விட்டுட்டு நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று நீங்கள் கேட்கும்போது, அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரே, அதுதான் உங்களை நம்ப பண்ணுகிற வார்த்தை. நாங்கள் மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்து இந்த வசனத்தை சுதந்திரிப்போம், இந்த வசனத்து மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மாதத்துக்கு தான் இந்த வசனம்னு கிடையாது, அது காலம் முழுவதும் நமக்குரிய வசனங்கள் தான். எனவே ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணுவார். ஆண்டவர் நம்ப பண்ணுறது எப்படி தெரியுமா? ஆபிரகாமை வெளியே கூட்டு போனார் பார்த்தீங்களா? வானத்து நட்சத்திரத்தை காட்டி உன் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை அவன் விசுவாசித்தான். கேட்டிங்களா? எனக்கு சில நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் நம்ப முடியாததாக இருந்தது, ஆனால் நான் விசுவாசித்தேன். அந்த நாட்களில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஒரு ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உன்னை உலகம் முழுசும் கர்த்தர் கொண்டு போக போகிறாரு அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பாஸ்போர்ட்டும் கிடையாது, இங்கிலீஷில் 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியாது. இப்போ பல இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன், சமாளிக்கிறேன், அது வேறு விஷயம். கேட்டிங்களா? இன்றைக்கு 20 நாடுகளுக்கு மேலே கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்துகிறார்.
ஏன் அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை அடிக்கடி கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நான் ஜெபிப்பேன், அவருடைய வார்த்தையை கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். என்னுடைய மெயின் மினிஸ்ட்ரியே தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து அதன் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்து பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிற வசனம் மட்டுமல்ல, நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருப்போமானால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் ஹைலைட்டாக ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லணும்னா அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த பூமிக்குரிய காரியங்கள், தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்பு, தேவன் என்னை போஷித்து நடத்துவது, இந்த உலகத்தில் என்னை நல்லா வைக்கிறதுக்காக மட்டும் இந்த வசனத்தை நம்பக்கூடாது. ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்ட்டு. அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இன்றைக்கி நிறைய பேர் இதை கட்டுக்கதைங்கிறாங்க. ஏசெல்லாம் இனி திரும்ப வரமாட்டாருங்கிறாங்க. ஆண்டவருடைய ரகசிய வருகையை பற்றிய நம்பிக்கை இல்லை. அந்த வசனத்தை நிறைய பேர் நம்பலை. சோறு கொடுப்பேன், சுகம் கொடுப்பேன், துணி கொடுப்பேன்னு சொன்னால் அந்த வசனத்தை நம்புகிற ஜனங்கள், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள், திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னால் அந்த வசனத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ நம்பலையோ, இயேசு வரப்போறாருங்கிறது நீங்கள் நம்பியே ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த பூமியில் 2 விதமான வாழ்க்கை உண்டு. தாவீதை போல ஒரு அரசனாக கர்த்தர் நம்மை வைக்கலாம், ஒரு ஆபிரகாமை போல ஒரு சீமானாக கர்த்தர் நம்மை வைக்கலாம், ஒரு யோபுவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து வைக்கலாம். சில நேரங்கள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு லாசர் போல கூட நம்மை கர்த்தர் வைக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் வைக்கிறார். ஆனால் அந்த லாசருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த ஜீவனுக்குரிய காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போனாலும், இந்த ஜீவனுக்குரிய சுகம் கிடைக்காமல் போனாலும், இந்த ஜீவனுக்குரிய ஆகாரம் கிடைக்காமல் போனாலும் என்னை படைத்த தெய்வம் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்தான். மரித்த பின்பு வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களால் அவன் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விடப்பட்டான். இந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வேதம் இவ்வுலக சரித்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, இந்த உலகத்தினுடைய முடிவை மட்டும் சொல்லவில்லை. இந்த உலகத்துக்கு பின்பு, உலகத்தின் முடிவுக்கு பின்பு அவரை நம்பி வாழ்கிற ஜனங்களுக்கு பரலோகம் என்கிற ஒரு இடத்துல தேவனோடு வாழும் ஸ்லாக்கியம் கிடைக்கிறது என்பதை சொல்லுகிறது. இந்த வசனத்தை நான் நம்ப வேண்டும். நமக்கு அவசியமான, நமக்கு சாதகமான வசனங்களை மட்டும் நான் நம்பி வாழ்ந்து விடக்கூடாது. இந்த வசனத்தை நான் அப்படியே உட்கொள்ள வேண்டும் என்றால் இதில் சொல்லப்பட்ட அத்தனையும் தேவனுடைய வார்த்தை என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? இவ்வுலகத்துக்குரிய தேவைகளையும் சந்திப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அதற்குரிய சார்ந்து கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிய போவது கிடையாதே. நித்திய ஜீவன் வரைக்கும் போகணுமே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டேன். இந்த பூமியில் இந்த ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. எனவே என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, நாமும் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்படிதான் சொல்ல யோவான் 17ஆம் அதிகாரத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, நீங்களும் நான் உலகத்தான் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய சுய தேசத்தை நாடி போகிறோம். ஆபிரகாம் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த பூமியில் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்? அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்தார். தங்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறது, பரம எருசலேம் இருக்கிறது, பரம சியோன் இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலத்தை பார்க்க போகிறோம். இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சொந்த தேசத்திலே நம்மை அந்நியர்களைப் போல ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாம் அந்நியர்கள் தான், நாம் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வரப்போகிறார். மாரநாதா, அல்லேலூயா. ஆண்டவரை வரவேற்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். இந்த வேத வசனத்தை வெறுமனே படித்து விடாதீர்கள், படித்து விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே,
இந்த கால வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையின் ஆண்டவரே வார்த்தையின் மேன்மையை சொல்ல கர்த்தர் உதவி செய்து இந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது, இதை நாங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் இனி இந்த பிள்ளைகள் இதை படிக்கும்போது ஒரு சரித்திர புத்தகமாய் படிக்காதபடிக்கு இது என்னுடைய வாழ்க்கை புத்தகம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பிழைப்பூட்டுகிறது என்கிற விசுவாசத்தோடு படிக்க உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்களை உடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபைத்தார். ஆசீர்வதியும் உடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இரண்டைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, வசனத்தை விசுவாசியுங்கள். வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். இன்றைக்கு மாலை ஆராதனைக்காய் காத்திருப்போம். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கு பண்டிகையின் கடைசி நாள் சாயந்தர ஆராதனை மிக முக்கியமானது. வேதமும் வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். காட் பிளஸ் யூ.